பேசுகிறோம் பாஸ்டர். உங்களோட வார்த்தை மூலியமாக பாஸ்டர், உங்களோட பிரசங்கம் மூலியமாக உங்களோட வார்த்தையை நான் கேட்குறபடியால் ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்குறாரு பாஸ்டர். எனக்கு பலப்படுத்துறாரு உச்சாந்தலேருந்து உள்ளங்கால் மட்டும் பாஸ்டர். ஏதோ உங்களோட பிரசங்க இதுங்களை நான் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, உங்களோட வார்த்தைகளை நான் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, உங்களோட ஜெபத்தை நான் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு புது பலன் ஒன்று கிடைக்குது பாஸ்டர். அந்த நாள் முழுவதும் பெரிய ஆசீர்வாதமாகவே இருக்கு. முன்ன நாட்கள்ல நான் சரியான வேதனையில பட்டு இருந்தேன் பாஸ்டர். ஆனா ஆண்டவருக்கு கர்த்தருக்கு கோடாதி கோடி ஸ்தோத்திரம். உங்களோட ஜெபத்தையும் உங்களோட வார்த்தையை எனக்கு கேட்க கொடுத்த தயவுக்கு என் தேவனை நான் நன்றியில் மனதோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அது மட்டும் இல்லை பாஸ்டர், நான் ஸ்ரீலங்காவுக்கு போனாலும் உங்க மூலியமா எனக்கு நடந்த அற்புதங்கள் எல்லாம் நான் சொல்லுவேன் பாஸ்டர். எனக்கு எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க இந்த சேச்சில கூட நான் போயிட்டு நான் சொல்லுவேன், எனக்கு இப்படியான ஒரு அற்புதங்களை ஆண்டவர் செய்தார் இந்த பாஸ்டர் மூலியமாக சொல்லி. ஏன்னு சொன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் பாஸ்டர். நான் எவ்வளவு துக்கத்துல இருந்தேன், நான் எவ்வளவு அழுதுகிட்டு இருந்தேன் தெரியுமா பாஸ்டர். நான் ரொம்ப வேதனையில இருந்தேன் பாஸ்டர். இந்த வீட்டுல ஒரே நோய் 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 அப்படி வேதனையில இருந்தேன். ஆனா ஆண்டவர் எனக்கு பெரிய விடுதலை கொடுத்துட்டாரு. உங்க மூலியமா ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாரு எனக்கு. ஆண்டவர் ஒரு நல்ல பாஸ்டரை எனக்கு யூடியூப் மூலியமாக கொடுத்து வார்த்தைகளை கீழே கொடுத்து தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன் பாஸ்டர். ரொம்ப நன்றி சொல்றேன் பாஸ்டர். நான் கர்த்தருக்கு சோதரம் தேவனேன்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பாஸ்டர், நான் உங்களை நினைச்சு நான் ஜெபம் பண்றது இன்னும் நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் பாஸ்டர். இன்னும் மேலும் இன்னும் ஆசீர்வதிச்சு இந்த ஊழியங்களை செய்ய எங்களை மாதிரி இருக்கிற இந்த உங்களுக்கு பலப்படுத்துறதுக்கு ஆண்டவர் கொடுத்து உங்களை தந்திருக்காரு. அதற்காக நான் நன்றி சொல்றேன். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன் பாஸ்டர். எனக்கு சொல்லிட்டு இருக்கும் போது என்ன வாயெல்லாம் ஏதோ அந்நிய பாஷை வர்ற மாதிரி இருக்கு பாஸ்டர். சரி பாஸ்டர், தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. காட் பிளஸ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் நாம் முழு உள்ளத்தோடு, நம்முடைய முழு ஆத்துமாவோடும், நம்முடைய முழு பலத்தோடும் நம்முடைய தேவாதி தேவனை நோக்கி அவரில் அன்பு கூர்ந்து நாம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம். இந்த கால வேளையிலும் இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து ஏறெடுக்க அமர்ந்திருக்கிற உங்களை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பலத்தால் நிரப்புவாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருப்பதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஜெபம் என்பது தேவனோடு கூட இடைபடுவது. ஆக இந்த காலை வேளையிலும் நீங்கள் எல்லாவற்றையும் மறந்து இந்த அதிகாலை வேளையில் இந்த உன்னதமான இந்த தெய்வத்தையும் அவருடைய சத்தத்தையும் நீங்கள் கேட்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக இந்த தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அவர் உங்களிடத்திலே பேசி உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கக்கூடிய தேவனாகவும் அவர் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ராஜா, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமும் சத்தியமும் நிறைந்தவரே, உன்னதமானவரே, உயர்ந்தவரே, மகா பெரியவரே, கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் அமர்ந்திருந்து ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படக்கூடிய உண்மையுள்ள உன்னதமான பராக்கிரமமான வல்லமையான ஒரே தெய்வமாகிய எங்கள் அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த காலை வேளை ஒரு விசேஷித்த வேளையாக இருக்கட்டும் அப்பா. இந்த அதிகாலை வேளை ஒரு மகிமை பொறிந்தனதாக காணப்படட்டும் சுவாமி. தேவ பிரசன்னம் இப்பொழுதே ஜெபிக்க அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் தானே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது நிரப்பட்டும். தேவ தூதர்கள் உருவிய பட்டயத்தோடு கூட வல்லமையாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுதே சூழ்ந்து கொள்வாராக. மகத்துவமுள்ள தெய்வமே அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகத்தையும் நீர் பிரகாசிக்க செய்யும் அப்பா. துக்கத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் கவலையோடும் கூட இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்ப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் எண்ணங்களை, சிந்தைகளை, இதயத்தை நீர் உம்முடைய இரத்தத்தால் கழுவி அப்பா, உம்முடைய ஆவியின் பலத்தால் நீர் நிரப்பி
ஒரு புது சிருஷ்டியாக நீர் மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளில் வரக்கூடிய அத்தனை கிரியைகளையும், அத்தனை சத்துருவின் தந்திரங்களையும், பிசாசுகளையும், இருளின் ஆதிக்கங்களையும் எதிர்த்து உம்முடைய பிள்ளைகள் நிற்க நீர் உதவி செய்யும்படியாக தேவ ஆவியானவரின் வல்லமையை ஊற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே, மனதுருகிய அற்புதங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை வென்றவரே, பிசாசின் சகல கிரியைகளை முறியடித்தவரே, அவனை நரகத்திற்குள் தள்ளும்படி வல்லமையும் ஆற்றலும் கொண்டவரே, அவனுக்கென்று பாதாளத்தை ஏற்படுத்தினவரே, என்றும் அழியாத அக்கினியிலே அவனை போடும் அதிகாரம் கொண்ட எங்கள் இயேசு மகாராஜாவை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இம்மானுவேல், எங்களோடு கூடவே இருக்கிற எங்கள் அன்புள்ள தெய்வம் நீங்க. உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது. உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. உம்முடைய வலது கரம் உன்னதமானது. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலனை கொடுக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுகிறார். அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவே, உம்முடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனை வல்லமையாய் நீர் பலப்படச் செய்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையிலும் சாத்தானுடைய சகல கிரியைகளும் முறியடிக்கப்பட்டு போகட்டும். பிசாசுகள் தங்கள் தந்திரங்களை கொண்டு வருகிற பொழுது அப்பா, அதன் தந்திரங்களை அறிந்து புரிந்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஞானத்தின் ஆவியை ஊற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் அப்பா, கசப்பான வாழ்க்கை கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்த கசப்பான அனுபவங்கள், இதுவரை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கசப்புகள், இந்த நாள் காலை வேளையில் அவைகள் மாறுவதாக. இதயத்தில் காணப்படக்கூடிய கசப்புகளை நீர் மாற்றுவீராக. குடும்பத்தில் வந்த கசப்புகள், இயேசுவே, கணவனால் வந்த கசப்பு, மனைவியால் வந்த கசப்பு, பிள்ளைகளால் வந்த கசப்பு, சொந்தங்களால் வந்த கசப்பு, நண்பர்களால் வந்த கசப்பு, எஸ்டர்டே அப்பா, தன்னாலேயே வந்த கசப்பு, எப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கும் என்று சொன்னாலும் இந்த காலை வேளையிலே அந்த கசப்புகள் எல்லாம் மாறுவதாக. கசப்பை மாற்றுகிற என் தேவன் நீரப்பா. இதயத்தின் கசப்புகளை நீர் மாற்றுகிறவர். ஆனால் இந்த இதயத்தின் கசப்புகளை மாற்றுவதற்கு தேவையான ஒன்று மற்றவர்களை மன்னிப்பது, உறவுகளை மன்னிப்பது, தனக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்த ஜனங்களை மன்னிப்பது. மன்னிக்கும் ஆற்றல் ஒரு மனிதனுக்குள் வருகிற பொழுது அப்பா, நீர் அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற கசப்புகளை நீர் மாற்றுகிறீர் சுவாமி. ஐயோ, எனக்கு அவர் செய்த துரோகம் மிகப்பெரியது, நான் எப்படி அவரை மன்னிப்பது? அவர்கள் எனக்கு செய்த துரோகம், எனக்கு விரோதமாக அவர்கள் செய்த கிரியைகள், எனக்கு அவர்கள் செய்தது மிகப்பெரிய பொல்லாப்பு, அதை நான் எப்படி மறப்பது என்று வைராக்கியத்தோடு மன்னிக்க மனமில்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வேதம் கற்றுத்தருகிறது, நாம் நம்முடைய சத்துருக்களையே நேசிக்க வேண்டும், அவர்களை மன்னிக்க வேண்டும். மன்னிக்கும் தன்மையை நீர் வேதத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. மன்னிப்பு என்பது மிகப்பெரிய வல்லமையுள்ள ஆயுதமாக இருக்கிறது. உமக்கு பிரியமானதாக இருக்கிறது சுவாமி. மற்றவர்களை மன்னியாது, தன் சகோதரனை மன்னியாது, அவனோடு கூட சமாதான உடன்படிக்கையை பண்ணாது, மனதிலே கசப்போடும் வெறுப்போடும் கூட பழிவாங்கும் எண்ணத்தோடு கூட இருந்து உம்மிடத்தில் வருகிற பொழுது நீர் அவரை புறக்கணிக்கிறீரே சுவாமி. நீர் அவனை புறக்கணிக்கிறீர். எஸ்டர்டே அவனுடைய ஜபங்களை நீர் கேட்பதில்லை. இசப்பா, இந்த காலை வேளையிலும் அப்பா, உம்முடைய பிள்ளையுடைய இருதயத்தில் காணப்படக்கூடிய எல்லா கசப்புகளையும் நீர் மாற்றும்படிக்கு நீர் துரிதமாய் இறங்குவீராக சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை நீர் மன்னிப்பீராக ராஜா. உம்முடைய மகத்துவமுள்ள கரம் இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் முதலாய் இயேசுவே, உம்முடைய பிள்ளையுடைய இருதயத்தில் காணப்படக்கூடிய அத்தனை கசப்புகளும் மாறி போகட்டும். கசப்பான வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளுக்காக நான் மீண்டுமாய் ஜெபிக்கிறேன் ராஜா. மாராவின் தண்ணீர் மிகவும் கசப்பாக இருந்தது.
அந்த கசப்பை மாற்றும்படிக்கு அப்பா பிதாவே, நீங்க சொன்னீங்களே, ஒரு மரத்தை வெட்டி போடுங்கள். மரத்தை வெட்டி போட்ட பொழுது கசப்பான நீர் தித்திப்பான நீராக மாறினது என்று சொல்லப்படுகிறது. எது அந்த மரம்? அதுதான் சிலுவை மரம். இயேசுவே, இந்த காலை வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிற, இந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் இப்பொழுதே மறைந்து போகட்டும். கசப்புகள் மதுரமாய் மாறட்டும். மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றின எங்கள் தெய்வமே, ஒரு அற்புதத்தை இந்த காலை வேளையிலே செய்யுங்கப்பா. உள்ளத்தின் கசப்புகளை மாற்றித்தாங்க டாடி. ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் நிற்பதை நீர் காண்கிறீர். பகை உணர்வுகள் மாறட்டும். சமாதானம் பண்ணத்தக்கதான உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே இயேசுவே உணர்வுகளை கொடுங்க சுவாமி. எஸ் டாடி, நீங்க சொன்னீங்களே, யுத்தம் என்னுடையது, பழி வாங்குதல் என்னுடையது. நீ பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்னை நம்பு, என்னை விசுவாசி, என்னையே நோக்கிப்பார் என்று நீர் சொல்லுகிறீரப்பா. ராஜா, எதையும் மாற்ற என் தேவனால் உம்மால் கூடுமே அப்பா. இந்த கால வேளையிலும் சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும். அற்புதங்களை செய்யட்டும், அதிசயங்களை செய்யட்டும் அப்பா. தேவ மகிமை இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும். சமாரிய ஸ்திரீயை பார்க்கிறோம். அவள் வாழ்க்கை கசப்புள்ள வாழ்க்கையாக இருந்ததே. அமராஜா, 5 புருஷர்கள் அவளுக்கு உண்டு. ஆனாலும் அவர்கள் யாரும் அப்பொழுது நிரந்தரமாக இல்லை. 6வது ஒரு புருஷனும் உண்டு. அவனும் நிரந்தரம் அல்ல. தன் வாழ்க்கை நிலையற்றதாய் அவள் சுற்றித் திரிந்தாள். தன் வாழ்க்கை முழுவதும் கசப்பான அனுபவத்திலே அவள் இருந்தாள். ஆனால் இயேசுவே, அவளை கண்டு நீர் அவளை சந்தித்த பொழுது அவளுடைய வாழ்க்கை மறுரூபமானதே. ஜீவ தண்ணீரை அவளுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினீரே அப்பா. அவளுடைய வாழ்க்கையை மாற்றினீரே உம்முடைய தீர்க்க தரிசனத்தினாலே. எஸ் டாடி, ஜீவ தண்ணீரை அவள் உள்ளத்தில் நீர் ஊற்றினது போல இந்த காலை வேளையிலும் அப்பா, எந்தெந்த உள்ளங்கள் கசப்பால் நிறைந்து இருக்கிறதோ அந்த உள்ளங்கள் இப்பொழுதே பரிசுத்த ஆவின் வல்லமையினாலே ஜீவ தண்ணீர் பொங்கி பொங்கி வழியத்தக்கதான அப்பா, இந்த வெறுமையான பாத்திரங்கள், கசப்பான இயேசுவே, கசப்பால் நிறைந்திருக்கிற பாத்திரங்கள் இந்த காலை வேளையிலும் அவைகள் ஜீவ தண்ணீரால் நிரப்பப்பட்டு அப்பா அவர்கள் வாழ்க்கை தித்திப்பாக மாறுவதாக. எஸ் டாடி, 18 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயா இருந்த அவள் வாழ்க்கையில் இருந்த கசப்பை நீர் மாற்றி போட்டீரே அப்பா. அவள் தீட்டுள்ள பெண்ணாக தன் உறவுகளை, தன் சொந்தங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவள் வாழ்ந்த அந்த கசப்பான வாழ்க்கையை நீர் மதுரமாய் மாற்றினீரே. உமக்கு நன்றி அப்பா. எஸ் டாடி, இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் காணப்படக்கூடிய அத்தனை கசப்புகளும் மாறி போகட்டும். பிசாசுகள் எந்தெந்த கசப்புகளை பிள்ளையுடைய இதயத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறானோ அத்தனை கசப்புகளும் நீங்கட்டும். எந்தெந்த பகை உணர்வுகளை இதயத்தில் வைத்திருக்கிறானோ அத்தனை பகைகளும் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கல்வாரி சிலுவையில் நீர் சிந்தின அந்த ரத்தம் இப்பொழுதே பிள்ளைகளை கழுவட்டும் அப்பா. அமராஜா, அந்த சிலுவை மரத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்குவாராக. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. இதயம் சமாதானத்தினாலே நிரப்பப்படுவதாக அப்பா. இதயம் நீங்க சமாதானத்தினாலே நிரப்பப்படுவதாக. உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, உம்முடைய சமாதானத்தாலே பிள்ளையுடைய இருதயம் நிரப்பப்படட்டும் சுவாமி. கசப்புகள் எல்லாம் மாறட்டும், வெறுப்புகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பழி வாங்கக்கூடிய உணர்வுகள் நீங்கி போகட்டும். இதன் நிமித்தமாக வந்த வியாதிகள், உள்ளத்தில் வைத்த கசப்பு நிமித்தமாக எத்தனையோ பிள்ளைகள் அப்பா வியாதியில் இருக்கிறாங்க, சாபத்தில் இருக்கிறாங்க. எஸ் டாடி, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினாலே அவர்களுக்கு அது பாவமாக பின்பு சாபமாக மாறுகிறது. இப்பொழுதும் அப்படிப்பட்ட பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது தேவ கிருபை உண்டாகட்டும். அளவில்லாத தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் இப்பொழுதே அவர்கள் மேலே ஊற்றப்படட்டும் அப்பா.
ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவே, இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுதே அப்பா ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும், குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும், குடும்பத்தில் காணப்படக்கூடிய கசப்புகள் நீங்கி போகட்டும் அப்பா, வெறுப்புகள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமா ராஜா, ஒருவரை ஒருவர் மன்னித்து, ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து, ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து, ஒருவரை ஒருவர் நேசிக்க இந்த காலை வேளையிலே நீர் உதவி செய்வீராக. அப்பா, நீரோ எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் அன்பை எங்கள் உள்ளத்தில் ஊற்றி இருக்கிறீர். எஸ் டாடி, நீர் ஊற்றின அன்பு ஒவ்வொருடைய இருதயத்திலும் அது கிரியை செய்யட்டும், சத்துருக்களையும் நேசிக்கத்தக்கதாக. ஆமா ராஜா, இயேசுவே, இந்த காலை வேளை ஒரு விசேஷித்த வேளையாக இருக்கட்டும் அப்பா. கசப்புகளை நீர் நீக்கி போடுகிறீர். ஆமா ராஜா, வெறுப்புகளை நீக்கி போடுகிறீர். பூரண சமாதானத்தை உடைய பிள்ளைகளுக்குள்ளே நீர் வைக்கிறப்பா. மகிமை நிறைந்தவர்களாய் உடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையில் வெளிப்படுவார்களாக. குடும்பம் அடைக்கப்பட்ட வாசல்கள், வரவேண்டிய ஆசீர்வாதங்கள், எந்தெந்த ஆசீர்வாதங்களும் தடையாக இருக்கிறதோ எல்லா தடைகளும் இந்த காலை வேளையில் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமா ராஜா, உன்னதமான தெய்வமே, உயர்ந்த இடத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் அப்பா நீர் இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீர் அதிசயத்தை செய்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் நீர் மாற்றி போடுகிறீர், உமக்கு நன்றி. அமராஜ, வாழ்க்கையை புரட்டி போடுகிறீர், உமக்கு நன்றி அப்பா. வியாதியை நீக்குகிறீர், உமக்கு நன்றி. பிசாசுகளை துரத்துகிறீர், உமக்கு நன்றி. அமராஜா, கசப்பான வாழ்க்கை தித்திப்பான வாழ்க்கையை மாற்றுகிறீர், உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் அப்பா விசேஷித்த நாளாக இருக்கட்டும். இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய ஆசீர்வதிக்கும் கரம் இந்த காலை வேளையில் அமரட்டும் அப்பா. பலவீனர்களும் பலவான்களாய் மாறுவார்களாக. எந்த வியாதியும் இப்பொழுது நீங்கட்டும். சத்துருக்கள் விலகி ஓடுவதாக. பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு போவதாக. எஸ்டடி, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே, அப்பா ஆசீர்வதிங்கப்பா. கசப்புகளை மாற்றி போடுங்க, பலப்படுத்துங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் இந்த காலை வேளையிலே நிரப்பி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அப்பா, சமாதானத்துக்கு ஏற்ற நாளாக, உம்முடைய பிள்ளைகள் விரும்புகிற காரியம் நிறைவேறும் நாளாக இந்த நாளை நீர் மாற்றி தரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது எங்களுடைய இன்னொரு சேனல். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். இந்த சேனல்லையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜெபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம். பார்த்து இதை பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.